திரு பொங்கலூர் மணிகண்டன் பேராசிரியர் பேசினப்ப எங்க குறுக்கிட விரும்புனீங்க? இல்ல அவரு அதாவது ஸ்டாலினுடைய பிள்ளை. ஆமாங்க, நாங்க அதனால ஆக்கிரமும் சொல்லிட்டு போலாமுங்க. அதுக்காக வந்து சாதாரண பண்ணாரு விளையாட்டு பண்ணாரு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்ல வரேன்னா, பல பொய்கள் சொன்னார். நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னாரு, எம்எல்ஏ ஆக மாட்டேனாரு, பதவி வரமாட்டேன்னு சொன்னாரு. ஒவ்வொன்னா பொய் சொல்லி சொல்லி எல்லாத்துக்கும் வந்தாரு. அப்போ இத வெளிப்படையா ஆமையா எங்க மெஜாரிட்டி இருக்குது, நான் எங்க அப்பா நினைச்சா அவன் சொல்லிட்டு முடிஞ்சது. இதுக்கு இடையில ஐயா சொன்ன ஒரு பெரிய ஆச்சரியம், டெமோக்ராட்டிக் டைனசின்னு சொன்னாங்க பாருங்க. 15 பேப்பர் கொடுத்தா சொன்ன பாருங்களா, அது எங்க கொடுத்தான்னு சொல்லுங்க. தயவுசெய்து அது வெளியிடுங்க, பரவாயில்ல. ஒரு புத்தகம் நானே போடுறேன், பின்னாடி ஒரு நாள் இதே விவாதம் பேசுவோம். நீங்க உதயநிதிக்கு வந்து ஜனநாயக முறைப்படியான வாரிசுரிமை அது வந்து என்ன எங்க இருக்கு சொல்லுங்க அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். லீகல் யூனிவர்சிட்டி இருங்க, லீகல் யூனிவர்சிட்டி இஎஸ் நீங்க டவுன்லிட்டியோ பிஹெச்டி தீசிஸ் சார் நான் முடிச்சறேன் சார். கேட்டா சொல்றேன். பாஜகவுக்கு பயந்து கொண்டிருந்த திமுக 2 பேரும் சமரசம் ஆயிட்டாங்க. இப்போ ஏன்னா மோடியோட 15 நிமிடம் தான் முதல்ல பாப்பாராமா, இப்ப 40 நிமிடம் பாத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி பாருங்க, அது ஒத்துவர் மாதிரி ராஜ்நாத் வர வச்சு ஒரு இந்த அமைச்சரவை நீங்க பாத்தீங்களா, தலைப்பை எங்கெங்கயோ அமைச்சரவைக்கு வாங்க திரு பொங்கலூர் மணிகண்டன். அமைச்சரவை பாஜகவோடு இணைந்து சமரசமாகிவிட்டு வெப்பத்தை தணித்துக் கொண்டு இன்றைக்கு ஏன்னா இப்ப எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. இல்ல பொங்கலூர் மணிகண்டன் ஒரே ஒரு பாயிண்ட். இப்ப திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இடி நெருக்கடி கொடுத்தது, பாஜகவுக்கு நாங்க ஒரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறோம், அவருக்கு அதே இலாக்காவை கொடுத்தோன்றது எங்க சமரசம்னு கேக்குறேன். எந்த இடத்துல சமரசம்? இது வந்து சார், இதாவது இந்த வார்த்தைகள் வந்து இஸ்லாமிய சிறுபான்மை சகோதரர்களுக்கு சொல்ல வார்த்தை. மற்ற எல்லாம் மறைமுகமாக மோடியோட பாஜகவோட பேசிவாங்க. மனோ தங்கராஜ் தவறு என்ன? அங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல அங்க எப்படி அரசியல் தெரியும். அவர் கடுமையா பாஜகவை எதிர்த்தார், மோடியை போட்டு எக்ஸ்ட்ரா பதிவு கொடுத்து போட்டார். இப்ப அவர் நீக்கப்பட்டிருக்காரு. வேற எந்த காரணம்? அவர் நீங்க ஒரு ட்விட்டர்ல பதிவு போட்டு பாருங்க, நான் வந்து சிறப்பாக செயல்பட்டேன், பால்வளத்துறை சிறப்பா இயங்கின, தகவல் தொழில்நுட்பத்தில் சிறப்பா இயங்குறார். அப்ப முதலமைச்சருக்கு எது சொல்றாரு அவர் வச்சு பாருங்க. அதே மாதிரி திரு பொன்முடி அப்படித்தான் ஆளுநரை கடுமையாக விமர்சித்தவர். அவருக்கு உயர்கல்வித்துறையிலிருந்து விலகிட்டு ஏன் மாத்தினீங்க, காரணம் என்ன? அப்ப பாஜகவோடு யார் மோதினாலும் நிலைமை இதுதான், எச்சரிக்கை கொடுத்தாங்க உண்மை. அப்ப இந்த நிலையில சமரசமாகி உதயநிதி துணை முதலமைச்சர், செந்தில் பாலாஜிக்கு விடுதலை எல்லாம் கொடுத்து வழக்கும் போட்டுட்டு பாஜகவோடு இணக்கமான உறவை மேம்படுத்திக் கொண்டு திமுக ஒரு அரசியல் நாடகம் போடுது. ஏன்னா கடந்த காலத்துல கையில பேப்பர் வச்சுக்கிறேன் சார். இல்ல கருணாநிதி சொன்ன வார்த்தை போற போக்க பார்த்தா ஜெயலலிதா கூட முதலமைச்சர் ஆகலாம்னு சொன்னார். போற போக்கு இல்லைங்க. அம்மா அவர்கள் வந்து கண்ணில் விரல் ஆட்டினாங்க, கருணாநிதியே பயந்தார். ஆனா இன்றைக்கு அப்படியே கருணாநிதி பயந்தார் இந்த வார்த்தையெல்லாம் சும்மா மீட்கப்பட வேண்டும். இப்ப அடுத்து ஒரு கணக்கு அப்படின்றது வந்து பாஜக ஒப்புதலோடு இந்த மாற்றம்ன்றது இப்ப இன்னொரு கணக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்களே பொங்கலூர் மணிகண்டன் இவங்க எல்லாம் வந்து பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்குது, அதிதீவிர பாஜக எதிர்ப்பாளர்களுக்கு அமைச்சரவையில் இடம் இல்லை, அதுதான் மெசேஜ். அதாவது இன்னைக்கு வந்து பாஜக நான் எதிர்பார்த்த மாதிரி 272 வரல. யூபி, ஹரியானா, ராஜஸ்தானில் எதிர்பாராத பின்னடைவில் 240 தான் வந்திருக்குது. ஸ்டாலின்ட்ட ஒரு 22 எம்பிக்கள் இருக்குது. காங்கிரஸுக்கு மெயின் எதிரி, பாஜகவுக்கு மெயின் எதிரி காங்கிரஸ் தான். இவங்க சொல்லிட்டு போகலாம், அது அவங்க உரிமை. இவங்களை யாரையுமே வந்து பாஜக மெயின் எதிரியாக பார்க்குறது கிடையாது. அப்படி இருக்கும்போது 22 எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு 15 நிமிஷம்னா 40 நிமிஷம் மோடி கொடுக்குறாரு, மரியாதை கொடுக்குறாரு. அடுத்தபடியாக ராஜ்நாத் சிங்கை அனுப்பி மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கும்போது அனுமதிக்காத அந்த 100 ரூபா நாணய வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ராஜ்நாத் சிங் வந்து வாஜ்பாயும் கலைஞர் இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்குறாருன்னா பாஜக சைடில் அப்படி ஒரு இது வந்தா 22 நமக்கு கைக்குள்ள இருக்குமேங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அதுல நான் மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸ்டாலின் அதை என்ன பார்க்கிறாருன்னா, இதை பயன்படுத்தி ராகுல் காந்தி சைக்கிள் ஓட்ட வாரன்னு சொல்லி இந்த 22 அந்த சைடு போயிடக்கூடாதுன்னு ராகுல் காந்தி உடனே இங்க வந்து விழுறாரு. ராகுல் காந்தி விழுந்ததும் ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா, காங்கிரஸ் கூட்டணி முக்கியம், கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் முக்கியம்னு வாங்க அதுன்னு அதுக்கு போறாரு. ஸோ இந்த ஆட்டத்தை காங்கிரஸுக்கு திமுக தேவைன்னு மோடி தன் நுணுக்கமான அரசியல் இதில் தமிழ்நாட்டில் நுழைய முடியாது அதுன்னு சொன்ன இதில் நுணுக்கமாக அந்த காயினை வந்து தனக்கு எதிரியான காங்கிரஸை
சரி. திமுக பின்னாடி போகக்கூடிய வச்சிட்டது மோடியோட ராஜேந்திரன் தான். மற்றபடி இதுல உள்ள எல்லா கணக்கும் மோடி ராஜேந்திரனுக்கு கிடைச்ச வெற்றி. ரவீந்திரநாதன் சொல்றது 2026 பாத்துறலாம் சரி. ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இலவு காத்த கிளி அது வேற. இப்போ நான் சொல்லிடுறேன் ரைட். இப்போ சகோதரர் உதயநிதி அவர்களுடைய எலிவேஷன் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 25 ஆண்டு காலம், ஒரு 100 ஆண்டு காலத்தை நோக்கி போடப்பட்ட ஒரு சாலை வழி பயணம் எங்களுக்கு எளிதாக ஒன்று. ரெண்டாவது, சகோதரர் மிக எளிதாக டாக்டர் மணி அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னன்னா, நான் இந்த அமைச்சரவை பற்றி நான் இன்னைக்கு சொல்றேன். இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத வகையில் 4 பட்டியலின அமைச்சர்கள், அதிலும் உயர்கல்வி மற்றும் ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவள மேம்பாடு என்று அடுத்தாற்போல் வருகிற எந்த அமைச்சரவைக்கும் ஒரு முன்மாதிரியான திராவிட மாடல் அமைச்சரவை இந்த அமைச்சரவை. அமைச்சரவையில உயர்கல்வி கொடுக்கல மணிகண்டா, நீங்க கொடுக்கலன்னு எங்க வாதம் இல்லை. நாங்கள் உயர்வாக கொடுத்திருக்கிறோம் என்பதுதான் வாதம். இது ஒரு மாடல். நெஞ்சம் நிறைந்த நன்றி பொங்கலூர் மணிகண்டன். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard